ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2025 ஒரு பாடி ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டுகெதர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கதாநாயகி மில்லிக்கு ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல டீச்சரா வேலை கிடைக்குது. இந்த வேலைக்காக அந்த ஸ்கூல் இருக்கிற கிராமப்புறத்துக்கு இவங்களுடைய நீண்ட நாள் காதலனான டிம்மோட புது வீட்டுக்கு கூட்டி போறாங்க. டிம் தான் ஒரு மியூசிஷியன் ஆகணும் அப்படின்றது அவருடைய கனவா இருக்கு. இருந்தாலுமே 35 வயசு ஆகியும் அந்த ட்ரீமை நோக்கியே போயிட்டு இருக்காரு. மில்லி தான் இவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாவும் பினான்சியல் சப்போர்ட்டாவும் இருந்துட்டு இருக்காங்க. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா டிம் மில்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விரிசல் உண்டாகுது அப்படின்றது அவங்களே உணர்றாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மூவ் மாத்தோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே நம்புறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவங்களுடைய புது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வனப்பகுதியில ஹைக்கிங் போறாங்க. அப்ப அந்த டைம்ல மழை பெய்யுது. அது மட்டும் இல்லாம டிம் பாத்தீங்கன்னா ஒரு குழிக்குள்ள விழ போறாரு. அவர் காப்பாத்து போன மில்லியும் பாத்தீங்கன்னா அவரோட சேர்ந்து அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா அது ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு. இரவு நேரத்துல அங்க இருந்து போக முடியாது அப்படின்றதுனால சரி நம்ம இங்கேயே தங்கிட்டு காலையில எழுந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஒரு நைட் பாத்தீங்கன்னா அங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க அந்த குகைக்குள்ள இருக்கும்போது தாகத்துக்காக அங்க இருந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. விடிஞ்சதும் இவங்க ரெண்டு பேரும் எழுந்து போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல அவங்களோட கால்கள் பாத்தீங்கன்னா பசை போட்டு ஒட்டின மாதிரி அவங்களுடைய ரெண்டு தோள்களும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி இருக்கு. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடந்த அமானுஷமான விஷயங்கள் என்ன, எதனால இவங்களுடைய கால்கள் ஒட்டப்பட்டு இருக்கு, இந்த பிரச்சனையில இருந்து இவங்க தப்பிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. போன வருஷம் வெளியான ஒரு பாடி ஹாரர் படமான சப்ஸ்டன்ஸ் படம் பாத்தீங்கன்னா ஒரு சக்கப்போடு போட்ட ஒரு படமா இருக்கும். அந்த படத்துக்கு நிறைய ஆஸ்கர் நாமினேஷனும் மேக்கப் கேட்டகரியில வின்னராகவும் இருந்துச்சு. அதே பாணியில எடுக்கப்பட்ட இன்னொரு ஒர்த் வாட்சிங் பாடி ஹாரர் மூவியா இந்த படம் வந்திருக்கு. லீட் பேர் ரெண்டு பேருமே ரியல் லைஃப்லயுமே கப்பல்ஸா இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த ரெண்டு ஆக்டர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் மெயினான ஆக்டர்ஸ் இந்த படத்துல. வேற எந்த கேரக்டர்ஸுமே இருக்காது. இது ஒரு மினிமலிஸ்ட் படம் தான். மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டார்க் ஹியூமர் போர்ஷன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். ஒரு ஆண் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல ஆண் வேலைக்கு போகாம அவருடைய ட்ரீம் சேஸ் பண்றதும், அவருடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியான ஒரு ஜாப்ல போயிட்டு அவர் பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதை ரொம்ப நல்லாவே இந்த படத்து மூலமா சொல்லியிருந்தாங்க. சோ ஒய்ஃப் சார்ந்தே இந்த மாதிரி சில பேர் ஹஸ்பண்டா இருக்காங்க அப்படின்றத இந்த படத்து மூலமா ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. படத்துடைய ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ரெண்டு நாய்கள் ஓட்டிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ரைஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் முடிகிற வரைக்குமே அந்த டென்ஷன் பில்டிங் அப்படின்றது ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். இந்த படத்துல ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் இருக்கும். இருந்தாலுமே லவுடான மியூசிக் வச்சு ஜம்ப் ஸ்கேர்ஸ் வைக்காம மைல்டா ஒரு மியூசிக்கோடவே ஜம்ப் ஸ்கேர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. குறிப்பாக ஒரு பெட் பேரலா இன்னொரு கப்பல் இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயத்தை உருவாக்கும். இருந்தாலுமே அதுல பெருசா லவுட் மியூசிக் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அது புதுசா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அதே மாதிரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா சிட்டில போய் ஷாப் பண்றதுக்காக போவாங்க. அந்த டைம்ல ஹீரோ ஷவர்ல இருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்காத மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அது எல்லாமே விஷுவலா ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணிருந்தாங்க. அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மைக்கேல் ஷாங்க்ஸ் உடைய உயிரோட்டமான திரைக்கதையும் எக்ஸிகியூஷனும் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காரு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலியும், ஒரு டென்ஷன் பில்டிங், ஈரிய என்விரான்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு கன்வே ஆயிருக்கு. இது ஒரு பாடி ஹாரர் மூவி அப்படின்றதுனால உங்களோட முகம் சுழிக்கிற மாதிரியான கோரி சீக்வன்சஸ் இருக்கு. இருந்தாலுமே அது ஒரு லைட்டர் டோன்ல தான் வச்சிருப்பாங்க சப்ஸ்டன்ஸ் படத்தை கம்பேர் பண்ணும்போது. சோ நீங்க கோரி சீக்வன்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல டிஃபரெண்டான ஒரு ஹாரர் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு தரும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. பெருசா டல் மொமெண்ட் அப்படின்றது எதுவுமே இல்ல. 2025 வெளியான சிறந்த ஹாரர் படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. டுகெதர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.5 out of 10.